காளிமுனி ஐயா, ஒத்த காலு ஜப்பானி ஒரு கால நொண்டியா, நான் எந்த மேடைக்கு நீ கூப்பிட்டா வருவேன் என்று சொல்லும். 18ஆம் படி பெரிய கருப்பு அந்த சோன சமயம் அந்த சாமியெல்லாம் இங்கே வருதான்னு பார்ப்போம். வரணும். எங்கே தெய்வம் கூப்பிட்டா வந்தாத்தே அந்த ஊரில் தெய்வம் இன்னமும் அந்த குணம் மாறலை, வீரம் மாறாமல் இருக்குன்னு அர்த்தம். சாமி ஆடுறாளுகளை தயவு செய்து பிடிக்காதீங்க. அதே மாதிரி யாரும் கேலி செய்ய வேண்டாம். இந்த நேரத்தில் ஆம்பளையால் ஓடி போய் பொம்பளையால் பிடிக்கவே பிடிக்காத. இலவட்ட பிள்ளை ஆடனா இலவட்ட பையன் அதையே சாக்க வச்சு போய் பிடிப்பேன். மணிக்கட்டோட ஒடிச்சே வருவேன். பிடிக்காத. பிடிச்சா தனியாக போய் சீமக்கரில் போய் ஒன்னே பிடிச்சிக்க. சாமி அழைக்க போகிறேன். எக்கோ வை சார் போய் சேதுபதி நாடு சேதுபதி நாடு சிவகங்கையின் நன்னாடு சிவகங்கையின் நன்னாடு பொல்லாத வெட்டுடையா காளியம்மா அஞ்சு சட பின்னலிட யாத்தா உனக்கு அழகு சடையும் தோரணையிட இன்னைக்கு கிளப்புதடா வெட்டுடையா காளியம்மா. கொஞ்ச நேரம் இந்த உள்ள இருக்கக்கூடிய கருமாரிய கூட்டிக்கிட்டு எந்திரி அடந்த முடி அழகைய அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த ஊருல நீ தரும முடின்னு பேர் வாங்கணும் போட்டா பம்ப நிறைச்சவே என்ன போல பாளையங்கும் போட்டா என் பொண்ணாத தரும முனி நீ பரிதேசி வேஷம் போட்ட வந்தாடே நார மறக்காத ஒரு மடை இல்லை 2 மடை இல்லையா போ உனக்கு 48 மடை காவலா 48 மடை இன்னைக்கு கலங்கு புடுங்கி போகுதா. 1000 பட்டி இருந்தாலும் அடைக்க முடியாதுடா. திருநீரை வச்சு இன்னைக்கு அடைச்சாண்டா 48 மடையே 48 மடைய விட்டு 48 மடைய விட்டு ஏ கருப்பு உன் சாலுக்கு சலங்கையிட்டு உன் இடமணிய மேமாட்டு இன்னைக்கு பறக்குதுடா 48 மடையில அந்த செங்குளுரு. கொஞ்ச நேரம் தங்கச்சி மாரியத்தாவை கூட்டிக்கிட்டு இந்த கோயிலாம்பட்டி கிராமத்துல வெட்ட வழி வெட்டல கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி. ஆதி காலம் நம்ம பாட்டேன் பூட்டேன்லாம் இந்த ஊர்களில் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? குடிக்கே ஊரல் இல்லே உங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லே முப்பாட்டன் காலத்துல கும்பிட சாமி இல்லே பரப்ப நல்லா பெரங்கோடி பங்காளி எல்லாம் சாமி கும்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கும் பெரிய மனுஷன் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழக பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா இந்த ஒரு மம்மாட்டு போயிரமுன்னு 12 வருஷம் அட 12 வருஷம் இந்த மாவட்டத்தில் பாராமழையில்லே. அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதிச்சான் பஞ்சந்தாங்களே இந்த கோயிலாம்பட்டி புக்குடி சண்முகநாத மட்டம் கீழே கோயிலாம்பட்டி கிராமத்துல கடும் பஞ்சம். நான் எப்படி மக்க வளர்க்க போறேன்? நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்க போறேன்? பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமிய கருப்பா. அப்ப ஊருல தலைமையனுக்கு சாமி இறங்கிட்டா தலைய குலுக்கி ஆடையில கோயிலாம்பட்டியில கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலுக்கிற முடுங்கி இந்த மக்க வளர்க்கிறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீர புடுங்கி புள்ள வளர்க்கிறாடா. அப்ப விளைஞ்ச நெல்ல போட்டு இந்த சாமிக்கெல்லாம் இங்க மழை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிளவனும் கிளவியும் மயில கால 2 முட்டிய அப்ப கனத்த வார ஏத்தி கருமாரிக்கு வளர்த்த காரி மாடு 2 ஊட்டிட்டா ஓடி சாமி. அம்பியாவதி பட்டணமா மதுரை 5 லட்சம் வீதியா
அங்கே கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவன் கோரி பழைய ரோட்டுக்கும் அங்கே சிரிச்ச முகத்துக்கு நம்ம கிழவனும் கிளவியும் சிம்மக்கல்லு ரோட்டுக்கும் அத்தீரு வாசத்துக்கு ஆனக்கல்லு ரோட்டுக்கும் அங்கே தாளம்பூ வாசத்துக்கு கிளவன் தல்லாகுல ரோட்டுக்கும் அங்கே பூப்பாரம் தானே அங்கே பூப்பாரம் தானே ஏத்தி வண்டியில சாமெல்லாம் ஏத்தி ஒத்த கடை வழியினி வரையில பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறான்டா முனியையா. அப்ப நம்ம கிளவன் சொன்னானா பூவாடைக்கு பொல்லாதே முனி வந்துருச்சு நான் இது நம்ம மனசுல வேண்டுமே கோயிலாம்பட்டி கருப்பனை காணாமுடாடா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில உக்காந்து அட தட்டுடா மாட்டம் போவான் எந்த பேய்க்கும் கோயிலாங்கல மட்டுட்டா கருப்பேன் புடி கொடுக்க மாட்டான்டா. 1000 பாட்டுல சாராயம் அப்படியாப்பா எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்குக்கு 10,000 3000 பாட்டுல சாராயம் என் ஜீமானுக்கு முனி நாக்குக்கு 10,000டா. வீரம் பத்தலே முப்பாட்டன் கும்பிட்ட சாமிக்கு கோயிலாம்பட்டியில வீரம் பத்தலடா. என் கட்டிக்கார சாமி வர போறையா உன் தொட்டி பிள்ளைங்கள பேயடிக்க விட போறியாடே துள்ளி வராக இருப்பா. கள்ளிசரி நல்ல கம்மாயா ஆதி கால எங்க ஐயா சுந்தராச ஆண்ட காலம் கள்ளிசரி நல்ல கம்மாயா உனக்கு ஊத்தாங்கரையா அந்த உடங்கரையா படுக்க உனக்கு 600 நல்ல வருஷமாட்டா. என் சீமானுக்கு சீமா கருவ உடமரம் தான் படுக்க அந்த உடமரத்தும் உள்ள ஒத்தம் உள்ள எடுக்க முடியாது. என்னை என் நாடு ஊரா பேரு வாங்க வச்சு என் கள்ளிசரி காளி முனியடா. கொஞ்ச நேரம் உன் தங்கச்சி காளி அத்தவ கூட்டிக்கிட்டு இந்த நல்ல ஊருல கொஞ்ச நேரம் நீ விளையாட எந்திரி. 18ஆம் படி பெரிய கருப்பு 18ஆம் படி பெரிய கருப்புடா 18ஆம் படி கருப்பு ஆளுயிர விச்சருவா உனக்கு அடையாத புடியருவா எரிஞ்ச சாம்பவியும் போகாது. என் 18ஆம் படியானே கொஞ்ச நேரம் கோயிலாம்பட்டியில இன்னைக்கு சுருட்டு வாட அடிக்குதப்போ துள்ளி வாடா உனக்கு உடம்பெல்லாம் சந்தனா கொஞ்ச நேரம் நான் இந்த ஊரை கட்டி காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்சம் விளையாட எந்திரி. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடோ விச்சருவா சாமி விச்சருவாடா. அந்த நல்ல குடியருவா சாமி குடியருவா சாஞ்சாடோ விச்சருவா கருப்பே விச்சருவா வெள்ளி நல்ல புடியருவா உன் விளையாடோ உன் விச்சருவா விச்சருவாடா. எனக்கு ஏரியாவுல இந்த கிளீநாட்ல உன்னை மிஞ்சி எவ்வளவு தெய்வம் இல்லடா. வெள்ளி நல்ல குடியருவா சாஞ்சாடோ விச்சருவா கருப்பே விச்சருவா ஆளுயரே புடியருவா சாமி புடியருவா அசையாரு கருப்பை விச்சருவா அசையாரு விச்சருவா. அந்த எலும்பு சம்பளத்துல இந்த பிள்ளைகளை பூரா நீ வளர்த்தது உண்மையானா கொஞ்ச நேரம் விளையாடுடா. ஆளுயரே விச்சருவா சாமி விச்சருவா விளையாடோ குடியருவா கருப்பே குடியருவா முன்னெடுக்கும் கதிரருவா சாமி கதிரருவா பூக்காளி உடமரமாடா. கள்ளிசரி காளி முனியே படுத்தது உடமரமா முடிய உடமரமா பாரவாத்த அந்த ஊத்தாங்க
மக்களை காக்கிறது உண்மையான விளையாடு. ஏன் வாராண்டா ஓடி வாராண்டா எங்க வரம் தாராண்டா தங்க கருப்பட்டா ஓடி வந்தாண்டா எங்க வரம் தந்தாண்டா தங்க கருப்பு அண்ணே அண்ணே 200 ரூபா வேணுமா? கவட்டை கணேசன் இந்த கொடுமையில விங்க வேலையடா. கவட்டை கணேசன், ஊமக்குத்து விஸ்வலிங்கம், முச்சந்தி முத்துப்பாண்டி, சிந்தை சென்றாஸ் சார்பாக 300 ரூபா எடுத்துக்கிட்டு 200 ரூபா திருப்பி தரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நான் என்ன பெட்டி கடையா வச்சிருக்கேன், தர்றேன். உள்ள வந்து நம்ம ரூமுக்கு வர சொல்லுப்பா. 5ஆம் நம்பர் ரூம், 5ஆம் நம்பர் ரூம்ல உட்கார சொல்ல வரேன். ஏய், ஒரு கிட்னி அலசி எடுத்து ரைட்டு. தயவு செய்து உட்காருங்க எல்லாரும். தெய்வம் கூப்பிடுறது சும்மா கிடையாது, பரம்பரை கோடாங்க நாங்கள்லாம். அதே மாதிரி நக்கல் பண்ணிக்கிட்டு என்கிட்ட பேசுகிற ஆளுக்கெல்லாம் அடுத்த வருஷம் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா என்னை சொல்லக்கூடாது. ஓடிடு நீனா ஓடிடு. உன் வீட்டு கிள்ளிக்கரை நினச்சியா ஜாமிலாம் போ போயிருந்தேன் உன்னையே. இந்த வந்து என்கிட்ட சொல்கிற வேலையெல்லாம் வச்சிடக்கூடாது, போயிடணும். யாரும் பேசாதே, வாயில் விழுந்தேன்னா ஒரு மாதிரி ஆயிரம் ஓடிடும். இந்த ஊர் நல்லா இருக்கணும் ஜாமியை மணி ஐயாவுடைய மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது. நான் பிறந்த ஊர் கள்ளிசேரி கிராமத்திலே. நான் 7 வீட்டிலே ஒரு வீட்டில் பிறந்தவனாக இருந்தாலும் பசியனுடைய அருமை, பாசத்தினுடைய அருமை, எத்தனை தமிழ் உறவுகள் கஷ்டப்பட்டாலும் யாரும் பார்க்க ஆதரவு இல்லாமல் இருந்தாலும் அத்தனை பேர்த்தையும் என்னாலும் வளர்க்க முடியும் என்பதற்காக என் தாய் பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்.கே. ராதாகிருஷ்ணன் பபுன் காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் வேக்காடு தாங்காமல் இந்த உரையை முடிக்கிறேன். என்ன அது ஒர்க் அவுட் பண்ணதான்னு சரி பண்ணுறியா? ஆமாண்ணே. அவன் வாசிச்சான், என்னை பேர் சொல்லி பெருமையாக வாசிக்கல. இப்படிலாம் பில்டப் கொடுத்தா காலையில் புளியோட தம்பரத்தில் 4 சமைச்சா சேர்த்து வாங்கி தருவானே. ஏன்னா அவன் வயிற்றுக்கு எல்லாச்சுமே ஊரில் சோறு வாட முடியாது. 3 கோடி சோறை ஒரு ஆளாக தின்னுட்டு வந்துடுவேன். கடைக்கு அன்னைக்கு போனால் புரட்டா 4 தான் உமட்டிடுறேன் எல்லாத்துக்கும். 12 புரட்டா, 4 ஆம்பளெட்டு, 4 புல்பாயில், ரெட்டை தோசை 3, இட்லி 15, 10க்கு அந்த கல் அசைச்சிருக்கேன், தோசை கல் அசைச்சிருக்கேன். அங்கிட்டு போய் நுணுக்கி தின்றும். மாஸ்டர் கரண்டிக்கிட்டே மணிக்கட்டிலே அடிச்சிருக்கேன். வெளியே ஓட ஓடா முண்டை. ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு மலை கோமண துணியோடு, ஒரு மலை கோமண துணியோடு பழனி மலை போன சாமி, பழனி மலை போன சாமி, படைத்த பிரம்மனையே, படைத்த பிரம்மனையே, உன் படைப்பில் பிழை இருக்குது என்று சொல்லி, உன்
படைப்பில் பிழை இருக்குது என்று சொல்லி டங்குன்னு மண்டையில கொட்டி உள்ள போடா என்று சொல்லி சிறையில் அடைத்த முருகன் சாமி முருகன் சாமி தள்ளாத வயதினிலே சித்திர மாச வெயில் தாங்கலையே சித்திர மாச வெயில ஏசிய போட்டுக்கிட்டு படுத்து கிடந்தேனே 2 வளம் புடுங்கி திம்பமுன்னு போன அவை கிளவிடம் சுட்ட வளம் வேணுமா சுட்டாத பழம் வேண்டுமா என்று கேட்டு விவாதம் செய்த முருகப்பெருமான் சாமி பழனி மலையை விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலையை விட்டு வாப்பா போனாங்க முந்தி நல்ல ஆளுகள்லாம் செத்து போனாங்க இப்ப நாடாரி பயில உலகமப்பா பழனி மலைய விட்டு வாப்பா உடனே வாப்பா பாராத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா சண்டை ஓட்டு பாயிராங்கப்பா அட விளக்கி வீட போன விவரல எத்துறாங்கப்பா பழனி மலைய விட்டு வாப்பா உள்ள போயிட்டு அப்பளமா வரப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாவங்களை நிக்கி விட்டு போப்பா முருகப்பா உள்ள போயிட்டு அப்பளமா வரப்பா இன்னும் அடங்கலையா? அடங்காத பிடாரி அழகப்பன் சென்ட்ரிங். இருந்தாலும் சென்ட்ரிங் போடுறாரா இதை எழுதிக்கிட்டே தான் உட்காந்துருக்காரா? புலியடிதம்பன் நந்து காலை நண்பர்கள் சார்பாக 101 தட்டியை 2 கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு. நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே அத்தனை தெய்வங்கள் ஆசையோடு 100 ஆண்டு நல்லா இருக்கணும்.